அரசியல் சாசனத்தை பாதுகாக்கிறோம் என்கிற முழக்கத்தை பாஜகவுக்கு எதிரான பிரச்சாரமாக முன்னெடுத்திருப்பது எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்த இந்தியா கூட்டணிதான். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவின் கூட்டணி கட்சி ஒன்று கையில் அரசியல் சாசன சட்டத்துடன் களத்தில் இறங்கியிருப்பது அந்த கட்சிக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது. நிர்மல் இந்தியன் சோஷித் ஹமாரா ஆம்தன், சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நிஷாத் கட்சி. மொத்தமாக 17 சாதிகளை உள்ளடக்கிய ஒரு அமைப்புதான் நிஷாத். தற்போது உத்தரப்பிரதேசத்தில் ஓபிசி பட்டியலில் இருக்கும் இந்த சமூக மக்கள் நீண்ட காலமாக தங்களை பட்டியலினமாக அங்கீகரிக்க கோரி ஆளும் அரசுகளை வலியுறுத்தி வருகின்றனர். இவர்களின் குரலாக அரசியல் களத்தில் ஒலிப்பதற்காக 2016ஆம் ஆண்டு நிஷாத் என்கிற கட்சியை தொடங்கினார் சஞ்சய் நிஷாத். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 15 முதல் 18 விழுக்காடு வரை இருக்கும் நிஷாத் சமூக மக்கள் 36 மக்களவை தொகுதிகளிலும் கோரக்பூர், அயோத்தியா, அசாம்கர், பஸ்தி, பிரயாக்ராஜ், வாரணாசி என 150 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் வெற்றியை தீர்மானிப்பவர்களாக உள்ளனர். இதனால்தான் நிஷாத் கட்சியை கூட்டணியில் இணைத்துக் கொள்ள மற்ற கட்சிகள் போட்டி போடுகின்றன. 2022ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி வைத்து களமிறங்கிய நிஷாத் கட்சிக்கு பாஜக 16 தொகுதிகளை வழங்கியது. இதில் 10 தொகுதிகளில் சொந்த சின்னத்திலும் 6 தொகுதிகளில் பாஜக சின்னத்திலும் அந்த கட்சி வேட்பாளர்கள் களமிறங்கினர். முடிவில் 11 தொகுதிகளில் நிஷாத் கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு சென்றனர். அந்த தேர்தலில் பாஜக ஆட்சி அமைத்ததும் யோகி ஆட்சியில் நிஷாத் கட்சியின் நிறுவனர் சஞ்சய் நிஷாத்துக்கு மீன்வளத்துறை அமைச்சர் பதவி அளிக்கப்பட்டது. ஆனால் தற்போது பாஜகவுடன் ஏற்பட்ட கசப்புணர்வால் கட்சியை தனியாக கட்டியெழுப்ப தொடங்கியிருக்கிறார் சஞ்சய் நிஷாத். 2022 சட்டப்பேரவை தேர்தலில் மஜாவான் சட்டப்பேரவை தொகுதியில் நிஷாத் கட்சியின் வேட்பாளர் வினோத்குமார் பிந்த் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். 2024 மக்களவை தேர்தல் நேரத்தில் அவரை பதோஹி மக்களவை வேட்பாளராக அறிவித்த பாஜக வெற்றி பெற வைத்தது. இதனால் 2022இல் தங்கள் வென்ற மஜாவான் தொகுதியோடு சேர்த்து நிஷாத்கள் அதிகம் வசிக்கும் கத்தேகரி தொகுதியையும் இடைத்தேர்தலின் போது தங்களுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் சஞ்சய் நிஷாத். ஆனால் உத்தரப்பிரதேச பாஜக மஜாவான் தொகுதியை கூட நிஷாத் கட்சிக்கு கொடுக்கவில்லை. இதனால் இடைத்தேர்தலில் அந்த கட்சியால் களமிறங்கவே முடியவில்லை. இன்னொரு பக்கம் தங்களது நீண்ட நாள் கோரிக்கையான ஓபிசி பட்டியலில் இருக்கும் 17 நிஷாத் சமூக மக்களுக்கு பட்டியலின அங்கீகாரமும் பாஜக வழங்காததால் ஒட்டுமொத்த சமூகமும் அதிருப்தியில் இருக்கிறது. பாஜகவும் சஞ்சய் நிஷாத்தை நம்பியது போதும் என ஓரம் கட்டிவிட்டு மீன்பிடி தொழிலாளர்கள் மத்தியில் மற்றொரு நிஷாத் சமூக தலைவரை மெல்ல மெல்ல உருவாக்கி வருகிறது. இதனால் எங்கே கூட்டணி கட்சியான பாஜகவே தன்னுடைய இருப்பை கேள்விக்குறியாக்கி விடுமோ என்கிற அச்சத்தில் இந்தியா கூட்டணி பாணியில் அரசியல் அமைப்பு சட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார் சஞ்சய் நிஷாத். ஏற்கனவே அவர் உத்தரப்பிரதேசத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். இந்த நிலையில் அவரது அரசியலமைப்பு சாசன பிரச்சாரம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துமோ என பாஜகவும் கூர்ந்து கவனித்து வருகிறது. சம்விதானிக் அதிகார் யாத்ரா என்கிற பெயரில், அதாவது அரசியல் சாசன உரிமைகளுக்கான பேரணி என்கிற பெயரில் அவர் நடத்தி வரும் இந்த பேரணி 200 தொகுதிகளை சென்றடைய உள்ளது. ஏற்கனவே 10 தொகுதிகள் வரை பேரணி சென்றிருக்கும் நிலையில் மீதமுள்ள தொகுதிகளுக்கு 3 பகுதிகளாக செல்ல உள்ளார். பயண வசதிக்காக மேற்கில் இருந்து கிழக்காக உள்ள இந்த 200 தொகுதிகளும் 18 டிவிஷன்களாக பிரிக்கப்பட்டுள்ளனவா. டெல்லியில் முடிவடையும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த பேரணி 2027இல் உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலின் முன்னோட்டமாக பார்க்கப்படுகிறது. தனது பேரணியின் மூலம் கட்சியை வலிமைப்படுத்தும் சஞ்சய் நிஷாத் சட்டப்பேரவை தேர்தலின் போது பாஜகவிடம் தனது டிமாண்டுகளை மறுக்க முடியாத வகையில் அடுக்க களத்தை தயார் செய்வதாக கூறுகின்றனர் அரசியல் விமர்சகர்கள்.